குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியாது. பேரண்ட்ஸ் தான் அதை வந்து அப்சர்வ் பண்ணி நீங்கள் இல்லாத உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும். இப்போ சிட்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம ஏரியா வந்து பாலக்காடு ரொம்ப ஸ்லிம் ஏரியா. அங்கே தான் கஞ்சா, கோல்பா, டேப்லெட்டு இது மாதிரியான பொருள்லாம் வந்து இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவு சரி பண்ணி பார்க்குறோம். பட் எங்களை மீறி எங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் சில விஷயங்கள் வந்து எங்களை மீறி நடக்குது. அப்படிங்கிறதுல வந்து இப்போ பேரண்ட்ஸ் தான் அதை வந்து கொஞ்சம் பிள்ளைங்களை கரெக்டாக பார்த்து வளர்க்கணும். இப்போ எங்கள் காலத்துலலாம் கிராமத்தில் மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலியில் 4 குழந்தைங்க இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு என் கூட பிறந்தாங்க 3 பேர், 4 பேர். எங்கள் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேரண்ட்ஸ் அளவில் சரி படிக்கிறது மற்ற விஷயத்துக்கு. இப்போ முன்னாடிலாம் வந்து ஒயின் ஷாப் மட்டும் இருந்துச்சு. டாஸ்மாக் இப்போ மாதிரி இருக்கு. முன்னாடி ஒயின் ஷாப் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 பேர் எடுக்கும்போது 10% தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 80, 90, 2000 வரைக்கும். இப்போ அது மாறி அதுக்கு அடுத்தது கஞ்சா வந்துச்சு. கஞ்சா வந்து நம்ம ஸ்டேட்டில் கிடையாது. தேனி அவுட்ரு அந்த மலர் பகுதியிலேருந்து கொண்டு வந்தாங்க. அதுமாதிரி ஆந்திரா அந்த சைட்லேருந்து கொண்டு வராங்க. அது முடிஞ்ச அளவு நம்ம செக் போஸ்ட் அப்படி இப்படிலாம் போட்டு இருந்தாலும் இந்த காய்கறி ஏற்றிட்டு வர வண்டி அது மாதிரி ட்ரெயின் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? சிகரெட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, பீடியில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து ஒரு டேப்லெட் நம்ம கவர்மெண்ட்டு கர்நாடகா ஆந்திராலாம் அதை தடை பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி பெயின் கில்லர்னு பேர். வேறு ஸ்டேட்டில் இருந்து ட்ரெயினில் இல்லை போய் வாங்கிட்டு வராங்க. ஒரு டேப்லெட் வந்து அந்த கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3 ரூபா ஒரே ஒரு டேப்லெட். அதை வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல இருந்து கம்பெனிலேருந்து இப்போ பெங்களூர் கொண்டு வரும்போது அந்த டேப்லெட்டோட காஸ்ட் வந்து 100 ரூபா வந்து 3 ரூபா டேப்லெட் வந்து ஒரு இடத்துல இருந்து பெங்களூர் கிட்ட கொண்டுட்டு வந்து அந்த தமிழ்நாடு சென்னையில் வச்சிங்கன்னா 100 ரூபா வந்து அதை இங்கே திருச்சி கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு டேப்லெட்டோட விலை 300 ரூபா. ஒரே சிங்கிள் டேப்லெட். அது என்ன பண்ணுறாங்கன்னாக்க ஒரு 10 ml தண்ணியில் கரைச்சிட்டு சிரஞ்சி மூலமாக நரம்பில் ஏற்றுக்கிறாங்க. நரம்பில் ஏற்றி அவங்களுக்கு என்ன போதை வருது என்னன்னு தெரியல, ப்ராக்டிக்கலாக தெரியல. இப்போ அது என்னன்னாக்க எல்லாம் வந்து 18, 20 வயசுக்குள்ள இருக்கிற பையங்க தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம ஏரியா தான் இருக்குது. நம்ம ஏரியா பாலக்கரை. போன வாரம் பாலக்கரையில் ஒரு திறந்து போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஒரு 10 நாள் இன்ஜெக்ஷன் போடும்போது டோட்டலாக வந்து நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கப்படும். 6 months தான் போட முடியாது. அதுக்கு மேலே அவனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. உடம்பு சுத்தமாக போயிடும். ஒரு 8 மாதத்துக்கு மேலே அந்த இன்ஜெக்ஷன் போடப்போ அந்த ஒரு படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருப்பாங்க. அந்த தங்கச்சி வரப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. கஞ்சா தண்ணி அடிக்கிறது கூட மறந்துடலாம் எப்படியாவது. ஆனால் அந்த டேப்லெட் மட்டும் மறக்கவே முடிய மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம். இந்த நரம்பு இதெல்லாம் போட்டுருக்கோம். இந்த நரம்பு காலில் எங்கே நரம்பு போட முடியுதோ அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு 8 மாதத்துக்கு மேலே அவங்களால அதை யூஸ் பண்ணாத இருக்கவே முடியல. மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுறவங்க ஒரு 1 year இல்லை 1 வருஷம் தான். அதுக்கு மேலே அவங்க உயிரோட இருக்க சான்ஸே கிடையாது. அது மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. நான் இப்போ போன வாரம் கூட அங்கே ஒரு இடத்துல ரைட் பண்ணி 1400 டேப்லெட் பிடிச்சோம். கண்டினியூஸாக இந்த மாதத்தில் 8 கேஸ் போட்டுருக்கோம். அதை வந்து நீங்கள் பேரண்ட்ஸுலாம் பார்க்கணும். பேரண்ட்ஸு பிள்ளைங்க யார் கூட பேசுகிறாங்க. மொபைலில் கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு. மொபைல் வந்து எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டது இருக்குது. அப்படி மொபைல் கொடுக்காம இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் வந்து அதை எடிட் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் தான் அத்தனையும் நடக்குது. ஐடி வச்சுக்கலாம், யார் பேசுகிறா, யாரோட ஃபோட்டோ அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எங்கேருந்து பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, என்ன ஜாப் பண்ணியிருக்கிறாங்க, அத்தனையும் வாட்ஸ்அப்பில் எடுத்துடலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் எதையுமே எடுக்க முடியாது. அந்த ஆப்ஷன் கவர்மெண்ட் கொடுக்கணும்.